Good morning students. 12th Max Chapter 2 Complex Numbers. Exercise 2.5 Question number 5. If modulus z equal to 1, show that 2 less than or equal to modulus z square minus 3 less than or equal to 4. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரூஃபு. இந்த ப்ரூஃபை ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள், அந்த ஃபார்முலா எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இந்த மிடில் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு இருக்கா, இதை வச்சே நம்ம ஃபார்முலா ஈஸியாக எழுதலாம். இப்போ ஒரு மாடுலஸ் ஓப்பன் பண்ணிங்க, ஏன்னா மிடில் மாடுலஸ் இருக்கிறதுல மாடுலஸ். இங்கே இசட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா, அதை வந்து நம்ம இசட் ஸ்கொயரை இசட் 1 அப்படின்னு இங்கே எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் இசட் 1. இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கே மிடில் மைனஸ் போடுங்க. அப்புறம் இங்கே 3 இருக்கா, அந்த 3யை Z2 அப்படின்னு எடுத்துங்க. அப்போ மிடில் எப்படி இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2. ஓகேவா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அந்தாண்ட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, இங்கே முன்னாடியும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஓகேவா, ரைட் சைடில் என்ன எழுதுறீங்கன்னா செப்பரேட் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. இந்த ஃபார்முலானுடைய லெஃப்ட் சைடில் ஒரு ஹோல் மாடுலஸ் போடுங்க, அதுக்குள்ளார மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. அப்புறம் அந்த மாடுலஸை க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, மிடில் இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கே மைனஸ் போடுறேன். ஒருவேளை இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் போட்டால் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் இதுவும் அப்படியே தான் இருக்கும், இதுவும் அப்படியே தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ மிடில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல எழுதிக்கிறோம். அப்போ இந்த மிடிலையும் இந்த மிடிலையும் கம்பேரிசன் பண்ணுங்கள். Z1க்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், Z ஸ்கொயர். அப்போ ஹியர் Z1 ஈக்குவல் டு Z ஸ்கொயர். ஓகேவா, Z2க்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. அப்போ Z2 ஈக்குவல் டு 3. அப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது Z1க்கு நேராக Z ஸ்கொயர், Z2க்கு நேராக 3 இருக்குது. அடுத்து இங்கே என்ன தேவைப்படுது பாருங்கள், ரைட் சைடில் Z1க்கு மாடுலஸ் வேணும், Z2க்கும் மாடுலஸ் வேணும். இங்கேயும் அதேமாரி Z1 மாடுலஸ், Z2 மாடுலஸ். அப்போ ரெண்டுத்துக்கு Z1 மாடுலஸ் கண்டுபிடிங்க, Z2 மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து Z1 மாடுலஸ், ரெண்டு பக்கம் மாடுலஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு, இங்கே மாடுலஸ் போட்டால் இங்கே ரைட் சைட்லேயும் மாடுலஸ் பண்ணணுமா, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். எப்படி இருக்கும், இந்த மாதிரி மாடுலஸ்க்கு உள்ளார Z பவர் நம்பர் இருக்குது. இப்படி இருந்தால் இந்த நம்பரை வந்து மாடுலஸ்க்கு வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், ப்ராப்பர்ட்டி. அதாவது என்ன ப்ராப்பர்ட்டின்னா, அது மாடுலஸ் Z பவர் ஆஃப் n ஈக்குவல் டு, இப்படி இருந்தால் மாடுலஸ் Z த ஹோல் பவர் ஆஃப் n இப்படி எழுதலாம். இது வந்து ஃபார்முலா ரூல் இருக்குது. மாடுலஸ்க்குள்ளார n இருந்தால் மாடுலஸ் விட்டு வெளியில் கொண்டு போகலாம். அப்போ இதை கொண்டு போங்க, அதேமாரி இந்த ஸ்கொயரை மேலே கொண்டு போங்க. மாடுலஸ் ஆஃப் Z பவர் 2, ஸ்கொயர் வந்து மேலே போயிடுச்சு, ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z இருக்கா, அந்த வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடியே கூட நீங்கள் எழுதிக்கலாம், given that மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 1. அப்போ இந்த மாடுலஸ் Z வேல்யூ 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மேலே ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர், தட்ஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 1. அப்போ மாடுலஸ் Z1 வேல்யூ 1ன்னு கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு Z2 இருக்குல்ல, இதுக்கும் மாடுலஸ் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இங்கே மாடுலஸ் Z2 தேவைப்படுது. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு, அப்போ இங்கே மாடுலஸ் போட்டால் இங்கேயும் மாடுலஸ் போடுற மாதிரி. ஒரு 3க்கு நீங்கள் மாடுலஸ் போட்டால் என்ன வரும், ஒரு கான்ஸ்டன்ட் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தால் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஒரு வேளை இது நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தால் அது பாசிட்டிவாக தான் வரும். அப்போ ஜஸ்ட்டு 3ன்னு நீங்கள் போட்டால் போதும். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஸோ தேர்ஃபோர் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கூட வச்சிங்க. இந்த ஃபார்முலாவை இந்த 1ல் கொண்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஹோல் மாடுலஸ் ஒன்று இருக்கா லெஃப்ட் சைடில், அப்போ ஹோல் மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் Z1 அப்படின்னு இருக்கா, மாடுலஸ் Z1க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1.
மாடுலஸ் Z1க்கு 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 மைனஸ் மாடுலஸ் Z2 எவ்வளோ 3. மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இது உள்ள என்ன இருக்கு பாருங்கள், வெறும் Z1 தான். Z1க்கு பதிலாக என்ன இருக்குது, Z ஸ்கொயர் மைனஸ், அப்புறம் அங்கே மைனஸ் இருக்குது. Z2 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது பாருங்கள், 3. அதனால் 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ் ஆஃப் Z1. மாடுலஸ் ஆஃப் Z1 எவ்வளோ 1. அப்புறம் பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் Z2 பாருங்கள் 3. ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 3 அப்படின்னு இருக்கா. 1 மைனஸ் 3 எவ்வளோ -2. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது அப்படியே எடுதுங்க. மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + 3 அது 4 இல்லையா. மாடுலஸ் ஆஃப் -2ன்னு இருக்குது. ஒரு மாடுலஸ் என்ன பண்ணோம், நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவாக மாற்றிடும். அப்போ மாடுலஸ்குள்ளார மைனஸ் இருந்தால் அது ப்ளஸ்ஸாகவே மாறிடும். அப்போ மாடுலஸ் -2 + 2 தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது அப்படியே வந்துடும். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகேவா, அப்போ ஈஸியாக இந்த ஷோ தட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். சரியா, அப்போ இந்த மாடலில் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யலாம், நம்பரை மாற்றி கொடுத்தாலும் நம்ம கொண்டு வரலாம். அப்போ ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாடலில் எது கொடுத்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு மாதிரி திறமையை வளர்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.